ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். காளானை வச்சு நம்ம செய்ய போகிறது கிடையாது, முட்டைக்கோஸை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸை கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு மைதா மாவு, அப்புறம் சோள மாவு, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா முட்டைக்கோசுலையும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு சும்மா நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிணைஞ்சி முடிச்சுட்டு தண்ணியை நம்ம கையில் ஊற்றி தெளிச்சுக்கிறணும். ஊற்றக்கூடாது, ஊற்றினா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் பக்கோடா மாதிரி வராது. அதனால் தண்ணியை தெளித்து லைட்டாக பிணைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது உருண்டையாக வரணும், இந்த மாதிரி. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா பரட்டி போட்டு பொன்னிறமாக எடுத்துக்கலாம். காளான் கிரேவியாக செஞ்சு சாப்பிட்றத விட எனக்கு இது இப்படியே எடுத்து பக்கோடா மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ பக்கோடா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியே கூட செஞ்சு சாப்பிடலாம். இதுவும் நல்லா இருந்தது. இப்போ பக்கோடாலாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அதில் என்ன மசாலா சேர்த்தோமோ அதே தான் இதுலேயும் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. ஏன்னா நம்ம முன்னாடியே கொஞ்சம் போட்டிருக்குறோம். இப்போ இதில் கொஞ்சம் சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கிறணும். பச்சை வாசம், அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம கட்டியாக வேணால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு தண்ணியாக வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்து அதில் தண்ணி விட்டு கரைச்சாச்சு. அந்த மசாலா கொதிச்சோடனே இதை அதில் சேர்த்துட்டோம். சேர்த்தா தான் கொஞ்சம் கெட்டியாக வரும், அதுக்காக தான். ரெடி பண்ணி வச்சுருந்த பக்கோடாவை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அது அந்த சூட்டுலேயே அது மெதுவாகிடும், சாஃப்டாகி அது உடஞ்சிரும். நம்ம கிளறும் போது கரண்டியில் நசுக்கி விட்டு கிளறணும். அவ்வளோதான். இப்போ ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.